தான் என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக வந்து இந்த 50 வயசு தாண்டினவங்க யாராக இருந்தாலும் அந்த ப்ரா போடுறோன்னு வச்சிங்களேன், அதில் வந்து இந்த பேட் வச்சது, அப்புறம் கப்பு வச்சது என்னென்னமோ புதுசு புதுசாக வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம போட மாட்டோம். ஏன்னா அது வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு, டாப்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி அது விற்கிறனால அது போட்டுவோம். நம்ம வந்து பொதுவாக இந்த வயசு தாண்டினவங்க சுடிதார் போட்டோம், அதிகமாக புடவை கட்டுவோம். அதிகமாக போனால் ஒரு சுடிதார் குர்த்திஸ் போடும்போது இந்த மாதிரி பேட் வச்சது, இந்த மாதிரி கப்பு வச்சது இதெல்லாம் தேவைப்படாது. அந்த பக்கமே நான் எப்போவுமே போக மாட்டேன். எப்போவுமே இந்த சிம்பிளாக வெறும் கிளாத்தில் இருக்க ப்ரா மட்டும்தான் வாங்குவேன். அது என்னாச்சு, போன வாரம் வந்து என் பொண்ணு வந்து வெஸ்ட் சைடுன்னு ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து 6000 ரூபாய்க்கு வாங்கினா 3000 பில்லு, துணி வாங்கினா 3000 பில்லுன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்தாங்க, 50% டிஸ்கவுண்ட்டுன்னு. ஏன்னா 6000 என்ன துணி வாங்குறதுன்ட்டு அவள் ஏதோ வாங்கிட்டா. நீ ஏதாவது வாங்குறனா வாங்கிக்கோ, வந்து 6000 துணி வாங்கணும்னு சொன்னோடனே நான் வந்து அங்கே போய் பார்த்தா இந்த சுடிதாரு, அவங்க டாப்ஸு அவங்க விற்கிறதெல்லாம் என்னோடய பர்சனாலிட்டிக்கு அது கொஞ்சம் கூட செட் ஆகுது. நான் எப்போவுமே தைச்சிக்குவேன், அது எனக்கு செட் ஆகுது. அதனால் அந்த பக்கம்லாம் போகல. சரி எப்போவுமே சரி இன்னர் வேர் பார்க்கலான்ட்டு அப்புறம் வந்து பேண்டீஸ் வாங்கிட்டேன். அப்புறம் சரி ப்ரா செக்ஷன் போனோடனே என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் கப்பு வச்சது, அந்த மாதிரி பேடு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அது என்னோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கலான்ட்டு ஒரு மினிமம் பேட் இருக்க மாதிரி, ரொம்ப லைட்டாக பேட் இருக்க மாதிரி ஒன்று எடுத்து போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள், இதுதான் இது வந்து வாங்கினேன். வந்து வாங்கி போட்டு பார்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனேன். என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள நம்மளுக்கு ட்ரையல் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் போட்டு பார்த்தா ஆக்சுவலாக நான் ட்ரெஸ்ஸு போட்டு தான், சுடிதார் போட்டு தான் போனேன். ஏன்னா இது வந்து அங்கே ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் போட்டு பார்க்கணும் இல்லையா, அதனால அங்கே போய் பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு அதில் ஒரு அலர்ஜி உண்டு. ஏன்னா இந்த கப்பு இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரா வந்து செஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியுமோன்னு ஒரு பயம். அதனால நான் அந்த பக்கமே எப்போவுமே போகிறதுக்கு பயப்படுவேன். சரி என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு வேறு ஏதோ நீ ஒரு 1000 ரூபாய்க்காச்சும் வாங்குன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிறதுக்கோசம் அதை ட்ரையல் பண்ணி பார்த்து 800 ருபீஸு என்னவோ என்னோடது சார்ஜு. அதில் டிஸ்கவுண்ட் போக 800 ருபீஸு. அது ஒரிஜினல் விலை 1200 என்னமோ போட்டிருந்தது அந்த ப்ராவோட விலை. சரி இப்போ தான் எல்லா விலை சரி போச்சேன்னு போட்டு பார்க்கலான்னு பார்த்தா, போட்டு பார்த்தப்போ பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அதில் வந்து நான் பார்த்தது மினிமம் பேடு, மினிமம் அந்த இதுங்கிறதுனால அது என்னோடய பாடிக்கு அது கரெக்டாக இருந்தது. பெருசாக தெரியறது அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இது போட்டப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட ஃபீல் ஆனேன். எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது, புடவைக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் செட் ஆகாது, இது ப்ளவுஸுக்கெல்லாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடும்போது இந்த ப்ரா போட்டுக்கிட்டோம்னா எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துடுது, எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுது. அது மாதிரி நீங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு செஸ்ட்லாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருந்ததுன்னா கூட, பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது வேறு விஷயம். பட் வந்து உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி, இப்போ ரொம்ப செஸ்ட்டே ஜாஸ்தி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேடு வச்சு இது போட்டுக்கலாம், கப் வச்சு எது வேணால் போட்டுக்கலாம். அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. யாராக இருந்தாலுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து அது என்ன பாடி என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி தான் காட்டுச்சு. அது பெருசாலாம் ஒன்றும் எனக்கு பாடியை காட்டல. அதனால் எனக்கு அது ஓகேன்னு தோணுச்சு. அதனால் ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன். ஏன்னா அப்புறம் வந்து வேறு எனக்கு என்னோடய சைஸுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க கடையில், அது வேறு விஷயம். அதனால் வந்து மற்றதெல்லாம் வந்து இது வாங்க முடியாமல் போயிடுது. ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது, சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பேடு வச்சது, இந்த மாதிரி கப்பு வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா, அது போட்டோம்னா அப்படியே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது அப்படியே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நடக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.